வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கடிக்க ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி கிச்சன்ல நின்னு சமைச்சிட்டு இருக்க. அங்க மீனா வர்றாங்க. பின்னாடியே வர்ற ஸ்ருதி ரோஹிணிய ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. திடீர்னு ஒண்ணு இருக்குது உண்மைதான் போல இருக்கு ரோஹிணி. அவ்ளோ நேரம் எல்லாரும் மண்டபத்துல தானே இருந்தோம். உங்க கண்ணுல மாட்டாம மலேசியா மாமா சரியா முத்து மீனா கண்ணுல தான் மாட்டியிருக்காங்க. இதுதான் விதிங்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்ல ரோஹிணி எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க. ஏற்கனவே ஜீவாவையும் முத்து தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்படிங்கிற ரோகிணி மீனா பக்கம் திரும்பி, ரோகிணி அவங்க பண்ற தப்புல இருந்தெல்லாம் மாட்டிக்கிறது, உங்களாலயும் முத்துவாலயும் தான் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மாட்டிக்கிறது இல்லங்க. இவங்களா தேடி போறது. என்ன பத்தி ஏதாவது விஷயம் கிடைக்குமா? என் நிம்மதிய கிடைக்கிற மாரி யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்து அவங்கள கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணலான்னு தேடி தேடி கூட்டிட்டு வர்றாங்க. அப்படின்னு ரோகிணி சொல்ல அமைதியா நின்ன மீனா, ரோகிணி நாங்க யாரையும் தேடி போய் யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல. ஜீவா ஃபாரின்ல இருந்து வந்தப்ப அவளாதான் அவரோட கார்ல ஏறுனா. கறிக்கடை மாமா விஷயத்திலயும் அதேதான் நடந்துச்சு. அவராதான் எங்கள தேடி வந்தாரு. எல்லாம் தானா தான் அமைஞ்சது. அப்படின்னு மீனா சொல்ல, என்ன தானா அமைஞ்சது? அப்படின்னு ரோகிணி கேட்க, உங்க தப்ப திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. பொய் சொல்லி இத்தனை நாளா நீங்க பயந்துகிட்டே இருந்திருப்பீங்கல்ல. இப்ப அந்த பயம் போயிருக்கும்லன்னு மீனா நியாயமா சொல்ல, அது ரோகிணிக்கு உரைக்குமான்னு தெரியல. சரி, தப்பு பண்ணது எல்லாமே நீங்க தான். பொய் சொன்னது நீங்க தான். ஆனா அதுக்கு முத்துவையும் மீனாவையும் கோவிச்சுக்கிறது எப்படிங்க? இப்ப பாருங்க, கடைசியில உங்க ஸ்பெஷல் போஸ்ட பறிச்சு ஆன்ட்டி உங்கள கிச்சனுக்கு அனுப்பிட்டாங்க. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு குறும்புக்கார ஸ்ருதி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இத பார்க்க மீனாவுக்கும் சிரிப்பு வருது. அப்படியே சிரிப்பு அடக்கிறதுக்கு வாயில கைய லைட்டா வச்சு மறைக்கிறாங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? நல்லா சிரிங்க. என் நிலைமை உங்களுக்கு அப்படிதானே இருக்கு அப்படின்னு ரோகிணி கேட்க, இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி விடுங்க ரோகிணி. இது எழுதின கதை தானே. கதை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ண முடியும். ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா தானே டயலாக் நல்லா பண்ண முடியும். அப்படி எல்லாத்தையுமே நீங்க பக்காவா பண்ணிட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்க. ஆனா நீங்க எழுதின கதையில நீங்களே எதிர்பார்க்காம முத்துவும் மீனாவும் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நீங்க உருவாக்குன கதைக்கு இவங்க 2 பேரும் கரெக்ட்டா மலேசியா மாமாவ கூட்டிட்டு வந்து ஸ்கிரீன் பிளேவும் டயலாக்கும் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க எழுதின கதைக்கு முடிவு வந்துருச்சுங்கிறாங்க ஸ்ருதி. அவங்க இதெல்லாம் நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதிய ரொம்ப வெறுப்பா பாக்குற ரோகிணி அப்படியே மீனாவ முறைக்கிறாங்க. ரோகிணி, நீங்க வேணா ஒண்ணு செய்யலாம். இந்த டிவி சீரியலுக்குள்ள இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது. சோ உங்க லைஃப வச்சு நீங்க ஒரு கதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஆர்பி சும்மா பிச்சு விட்டு போகும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதி போதும் சும்மா இருங்கங்கறாங்க மீனா. பாவம் அவங்கன்னு மீனா சொல்ல, ஸ்ருதி அப்பவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல மீனா, நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல. ரோகிணி, நீங்க பண்ண கதைய கொஞ்சம் சஸ்பென்ஸா எடுத்து பாருங்க. அடுத்தது என்ன நடக்கும், எப்படி நீங்க மாட்டிப்பீங்கன்ற பில்டப்லாம் இருந்ததுல்ல. இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்க. டிவி சீரியல் பண்ணலாம். நானே ப்ரொடியூஸ் பண்றேன். டைட்டில் கூட ரெடி. மலேசியா மருமகள். எப்படி இருக்குன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இப்போ ஸ்ருதியோட சேர்ந்து மீனாவும் கலகலன்னு சிரிச்சிடுறாங்க. ரோஹிணி பயங்கர கோவமும் வருத்தமுமா நிக்க, ரோஹிணியோட 2 கையும் பிடிக்கிற ஸ்ருதி, ரோஹிணி வருத்தப்படாதீங்க. உங்க கதை இன்னும் முடியல. உங்க கதையெல்லாம் முன்னாடியே மனோஜுக்கு தெரியும்னு சொன்னார்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முத்து சொன்னாரு. எனக்கு என்னமோ முத்து சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுதுன்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் கீழே பார்த்துக்கிட்டு இருந்த ரோகிணி அப்படியே மீனாவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுலயும் ட்விஸ்ட் ஏதாவது இருக்கா? ஓகே, இருந்தா வெளியே தெரியதானே போகுது. இப்ப நீங்க மாட்டி தப்பிச்சதே பெரிய விஷயம். பாட்டி வந்ததுனால கிரேட் எஸ்கேப் ஆயிட்டீங்க. இல்லன்னா ஆன்ட்டி பரதம், கதகளி, குச்சிப்புடின்னு எல்லாம் ஆடி இருப்பாங்க. நீங்களும் ஒரு வழி ஆயிருப்பீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எல்லாம் என் விதின்னு நினைக்கிற ரோஹிணி போதும். நான் இப்போ உங்க 2 பேருக்கும் காமெடியா தெரியறேன்ல. பரவாயில்ல, இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. ஆனா என் சிச்சுவேஷன் எப்பவும் இப்படியே இருந்துராது அப்படிங்கிற ரோஹிணி அமைதியா அங்க இருந்து போயிட. ஏன் ஸ்ருதி இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, சிரிச்சிட்டு இருக்க ஸ்ருதி, அட போகட்டும் விடுங்க மீனா. இத்தனை நாளா மலேசியா பொண்ணு பணக்கார பொண்ணுன்னு எவ்வளவு சீன் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணு மீனா, ரோஹிணி கிட்ட இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவரும் இதத்தாங்க சொன்னாரு. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மீனா. இல்ல, நாம சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு மத்தவங்களா இருந்தா அப்படியே உடனே அழுதுருப்பாங்க. இல்லன்னா பயந்து அதுக்கான ரீசனை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க.
ஆனா ரோகிணிய பாருங்க, எதுவுமே பேசாம ரொம்ப கேஷுவலா இருக்காங்க பாருங்க. எங்க பேசுனா இன்னும் ஏதாவது வெளியில வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "ஓ! சம்திங் ஃபிஷ்ஷின்னு சொல்றீங்க?" அப்படின்னு மீனா கேட்க, "எக்ஸாக்ட்லிங்கிறாங்க ஸ்ருதி. அவங்க அடுத்த சீக்ரெட் எப்ப வெளியில வரப்போகுதோ?" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "இன்னும் இருக்குமா? உண்மைதானான்ற மாரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க மீனாவும். நைட் ஆகுது. மனோஜ் அவர் ரூம் பெட்ல படுத்திருக்க. ரோஹிணி கையில வாட்டர் பாட்டிலோட ரூம்குள்ள வரவங்க அத வச்சுட்டு, மனோஜ்ன்னு அவர் பக்கத்துல உட்கார்ந்து கூப்பிடுறாங்க. "நீ தூங்கலையான்னு?" ரோஹிணி கேட்டுட்டு இருக்கா. அவர் எந்த பதிலும் சொல்லாம, வார்ட்ரோப்ப தொறந்து ஒரு பெட்ஷீட் எடுக்கிறவரு, பாயும் ஒரு தலவாணியையும் கையில எடுத்துட்டு ரூம விட்டு வெளிய போறாரு. "மனோஜ் எங்க போற?" அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவரு வெளிய வந்து ஹால்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. "டேய் எங்கடா போற?" அப்படின்னு எதிர்ல வர விஜயா கேட்க, "நான் மாடிக்கு போய் படுக்க போறேன்மாங்கிறாரு மனோஜ். "நீ எதுக்கு மாடியில போய் படுக்கணும்? உனக்கு என்ன இங்க ரூமா இல்ல? உனக்கு தான் இங்க எல்லா உரிமையும் இருக்கு. உள்ள போ" அப்படின்னு விஜயா சொல்ல, "இல்லம்மா உள்ள அவ" அப்படின்னு மனோஜ் ஏதோ சொல்ல வர்றாரு. நிறுத்துன்ற மாரி கைய காமிக்கிற விஜயா, "உள்ள போன்னு சொல்றேன்ல" அப்படின்னு மிரட்டலா சொல்ல, அங்கிருந்தே மனோஜ் திரும்பி பார்க்க, கதவு பக்கத்துல பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோகிணி. "உள்ள போடான்னு சொல்றேன்ல, நீ எதுக்கு வெளியில போய் கொசுக்கடியில படுக்க போற? அவள தரையில படுக்க சொல்லு." என்ன இப்போ? அந்த மகாராணி கட்டில்ல தான் படுப்பாளோ? என்ன பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா அவ? அப்படி நெனச்சு தானே இத்தன நாள் நம்ம ஏமாந்துகிட்டு இருந்தோம். பெரிய மலேசியா மகாராஜா வீட்டு பொண்ணுங்கிற மாரி தானே இத்தன நாளா நம்மள நம்ப வச்சுக்கிட்டு இருந்தா. கோடீஸ்வரின்னு கதை வேணா விடலாம். ஆனா கடைசில உண்மையிலேயே இவளால அப்படியெல்லாம் வாழ முடியுமா? அவ தரையில படுத்தா ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டா. "நீ உள்ள போ" அப்படின்னு ரோஹிணி மேல இருக்க வன்மத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க விஜயா. "இல்லம்மா, நான் மாடியில போய் படுத்துக்கிறேன்னு" மனோஜ் சொல்ல, "நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சொன்னத மட்டும் செய். நீ போய் கட்டில்ல படுத்து தூங்கு. அவ தரையில படுத்து தூங்கட்டும்." அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் வெளியவும் போகாம, உள்ளவும் போகாம அங்கிருந்து ரோஹிணிய பார்த்துட்டு நிக்கிறாரு. இதையெல்லாம் தன்னோட கட்டில்ல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்க முத்து, "இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி போல இருக்கு" அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படின்னு எரிச்சலா கேக்குறாங்க விஜயா. "ஆ ஒண்ணும் இல்ல. குட் நைட் சொன்னேன்." அப்படிங்கிற முத்து படுக்க போக, "உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா?" "நீ போடா உள்ளங்கிறாங்க விஜயா. "அம்மா" அப்படின்னு ராப்பிச்சக்காரன் மாரியே முனகிக்கிட்டு உள்ளர வர்றாரு மனோஜ். கையில இருந்த ஐட்டத்த கீழ போட்டுட்டு கட்டில்ல ஏறி படுத்து பெட்ஷீட்ட போத்திக்கிறாரு அம்மா சொன்னபடியே. கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு 2 பக்கமும் கைய விரிச்சுட்டு ஜாலியா நடுக்கட்டில்ல படுத்துறாரு மனோஜ். ரோஹிணி பாத்துட்டு இருக்க, "எதுக்கு உன் மூஞ்சில எல்லாம் முழிச்சுட்டுங்கிற மாரி மனோஜ் திரும்பி படுத்துக்க, ரோஹிணியால தாங்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு தரையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மீனா அங்க வர, "மீனா நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறியா?" அப்படின்னு முத்து கேட்க, "எத பத்தி சொல்றீங்கன்னு?" மீனா கேட்க, "எங்க அம்மா பார்லர் அம்மாவ வறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க" அப்படின்னு முத்து சொல்ல, "ஆமாங்க, ரோஹிணிக்கு அவங்களே தான் சமைச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாவம் அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கடைக்கும் அத்தை போக விடல. உங்க அண்ணன்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரோஹிணிய பார்த்தாலே பாவமா இருக்குங்கங்கிறாங்க மீனா. மீனா, அப்படிலாம் நீ அவசரப்பட்டு பாவம் பார்த்துக்கிட்டு இருக்காத. பார்லர் அம்மா என்ன சாதாரண ஆட்டமா ஆடுச்சு. ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பிளான் பண்ணி எவ்வளவு நேக்கா எல்லாரையும் ஏமாத்தி இருக்கு. இதே வீட்ல என் அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பேச்சு பேசுவாங்க. என்னைக்காவது ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? மீனா பாவம்னு ஒரு நாளாவது பார்லர் அம்மா சொல்லி இருக்குதா? நெருப்ப நல்லா ஊதி வேணா விடும். அதுக்கு போய் நீ பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு முத்து சொல்ல, அது அவங்களோட குணம். அதுக்காக என் குணத்தை நான் மாத்திக்க முடியாதுல்ல. நம்ம கண்ணு முன்னாடி யாரு கஷ்டப்பட்டாலும் நமக்கு பாவமா தானேங்க இருக்கும். அப்படின்னு மீனா சொல்ல, "ச்சோ! இந்த ரொம்ப நல்லவங்களா இருக்கவங்களோட பிரச்சனையே இதுதான். எல்லாத்துக்கும் இறக்கப்பட வேண்டியது." அப்படின்னு முத்து சொல்ல, "அப்படி இல்லங்க. அவங்க உங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. மத்தபடி அவங்க பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே." அப்படின்னு மீனா சொல்ல, "பண்ணலன்னு யாருக்கு தெரியும்? ஒண்ணு ஒண்ணா தானே எல்லாமே வெளியில வருது. இனியும் என்னென்னலாம் கேடி வேலை பார்த்துருக்குதோ, எத்தனை பொய் சொல்லியிருக்குதோ." அப்படின்னு முத்து சொல்ல, "அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. அவங்க உங்க அண்ணனுக்காக தான் அப்படி பொய் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லன்னு எல்லார் முன்னாடியே கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல. இனிமே அவங்க மாறிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு" மீனா சொல்றாங்க. "ஆமா, ஆமா. மாறும், மாறும், மாறும். பச்சோந்தி எல்லாம் கலர் கலரா மாறும்ல. அந்த மாதிரி வேணா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இன்னும் நீ அத நம்புற பாரு. இப்போதைக்கு அம்மாவோட சப்போர்ட் அதுக்கு போயிருச்சு. அதுக்கு நல்லா தெரியும். அம்மா அது பக்கம் பேசுனாங்கன்னா என்ன வேணா பண்ணலான்னு அதுக்கு தெரியும். அதனால தான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் சைலண்டா பண்ணிட்டு இருக்கு. சான்ஸ் கிடைக்கும்போது அது திரும்ப கேடி வேலைய காட்டும்." அப்படின்னு முத்து சொல்ல, "இல்லங்க, அப்படி ஒரு கண்ணோட்டத்துல எல்லாரையும் எல்லாம் பார்க்க கூடாது. அத்தை பண்ணுனது
அப்புறம் ரோகிணி பண்ணதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா அத்தை இப்படி நடந்துக்க கூடாதுங்கிறாங்க மீனா. கரெக்ட்டு. இப்ப கூட ஓடுகாலி பாய் எடுத்துட்டு மேல படுக்க போனான். அம்மா அவன திட்டி, "நீ போய் கட்டில்ல படு. பார்லர் அம்மா வேணா தரையில கீழ படுக்கட்டும்னு ரூமுக்கு குறுக்க கோட போட்டு வச்சிருக்காங்கங்கிறாரு முத்து. என்னங்க இதெல்லாம்? ஏற்கனவே நமக்கு ரூம் இல்லாம ஹால்ல இருக்கோம். இதுல ரூம்ல இருக்கவங்கள வேற இப்படி பிரிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல. ரொம்ப பாவங்கங்கிறாங்க மீனா. மீனா, உன்னோட இந்த இரக்க குணம் இருக்குல்ல, முடியலங்கிற மாரி முத்து பாக்க, "நான் இப்படிதாங்க. மத்தவங்களுக்காகலாம் என்னால மாத்திக்க முடியாது." அப்படின்னு மீனா சொல்ல, "உன்னை யாரு மாத்திக்க சொன்னா? நீ நீயாவே இரு. அப்பதான் எனக்கு பிடிக்கும்." அப்படின்னு மீனாவுக்கு ஐஸ் வச்சுட்டு முத்து எழுந்திருக்க, மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குற மீனா, "ஏங்க வித்யா தாங்க ஃபோன் பண்ணுதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு இதுக்கு இந்நேரத்துல கூப்பிடுதுங்கிறாரு முத்து. தெரியலையேன்னு மீனா சொல்ல, "சரி பேசு." அப்படின்னு முத்து அந்த பக்கம் போயிடுறாரு. கால் ஆன் பண்ணி, "சொல்லுங்க வித்யான்னு" மீனா சொல்ல, மீனா தூங்கிட்டீங்களான்னு வித்யா கேட்க, "இல்ல இப்பதான் வேலைய முடிச்சுட்டு வந்தேன்." அப்படின்னு மீனா சொல்ல, "பேசலாம் இல்லங்கன்னு" வித்யா கேக்குறாங்க. பேசலாம் சொல்லுங்கன்னு" மீனா சொல்ல, "நான் சொல்லியிருந்தேன்ல, அவரு" அப்படின்னு வித்யா சொல்ல, "எவருங்கிறாங்க" மீனா. "அதாங்க அவரு." அப்படின்னு வித்யா கொஞ்சம் அழுத்தி சொல்ல, "ஓ! உங்க அவரா?" "ம்." அப்படின்னு மீனா கேட்க, "அதான். அவரு என்கிட்ட அவரோட லவ்வ சொல்லிட்டாருங்க." அப்படின்னு வித்யா வெட்கத்தோட சொல்ல, "ஓ! நல்ல விஷயம் தாங்க. அவரு சொல்லிட்டாரா? நீங்க என்ன சொன்னீங்கன்னு" மீனா ஆர்வமா கேக்குறாங்க. "நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்க." அப்படின்னு வித்யா சொல்ல, "பரவாயில்லையே, நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் இருக்கீங்க." அப்புறம் என்னன்னு மீனா கேக்குறாங்க. கொஞ்சமா கெக்க பக்கேன்னு சிரிக்கிற வித்யா, "அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஃபோன் பண்ணேன். அடுத்து என்ன பண்றது?" அப்படின்னு வித்யா கேட்க, "அடுத்து என்னங்க? கல்யாணம் தானேங்கிறாங்க" மீனா. "உடனேவா? கொஞ்சமாவது டைம் எடுத்துக்க வேண்டாமா?" அப்படின்னு வித்யா கேட்க, "ஏன் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு?" மீனா கேக்குறாங்க. "இல்லங்க, கொஞ்ச நாள் பழகி பார்த்தா தானே அவரோட கேரக்டர் என்னன்னு முழுசா புரியும். ஏன்னா பசங்க லவ்வ சொல்ற வரைக்கும் தான் ஒரு மாதிரியா இருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதான் நடந்துருச்சுன்னு பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க." அப்படின்னு வித்யா சொல்ல, "பரவாயில்லங்க. உங்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு." அப்படின்னு மீனா சொல்ல, நெறைய பேர் லைஃப பாக்குறோம்ல." அப்படின்னு வித்யா சொல்ல, "கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்க சொன்னதெல்லாம் செய்யலாம்ல." அப்படின்னு மீனா கேட்க, "கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுல்ல?" அப்படின்னு வித்யா உஷாரா சொல்ல, "அதுவும் சரிதாங்க. ஆனாலும் இதுவரையிலும் பழகுன வரையிலும் அவர் ரொம்ப நல்லவர்ன்னு தானே சொன்னீங்க." அப்படின்னு மீனா கேட்க, "நல்லவர் தான். இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும்ல." அப்படின்னு வித்யா சொல்ல, "இங்க பாருங்க, ஒருத்தங்கள நம்மளுக்கு புடிச்சிருச்சுன்னா, அவங்கள முழுசா நம்பணும். ஓயாம அவங்கள சந்தேகப்பட்டு செட் ஆகுங்களா இல்லையான்னுலாம் யோசிக்க கூடாது. ஏன்னா மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட எப்படி இருக்காங்க, நம்மள எந்த அளவுக்கு விரும்புறாங்க, இதெல்லாம் தாங்க நாம பார்க்கணும். நீங்க அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "அப்படியா சொல்றீங்க? அப்ப சரிங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு கால் பண்றேங்கிறாங்க வித்யா. சரிங்க, நான் வைக்கிறேன்னு மீனா வைக்க, சரிங்க நானும் வைக்கிறேன்னு வித்யா ஃபோன வைக்கிறாங்க. அதுவரையிலும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு புக் பார்த்துட்டு இருந்த முத்து எழுந்து வந்து மீனாவ பாக்க, "என்ன பாக்குறீங்க?" அப்படின்னு மீனா கேட்க, "இல்ல, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைய பத்தி பாடம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கியே. என்ன விஷயம்? பார்லர் அம்மாவுக்கு பண்ணாம உனக்கு ஏன் பண்ணுது?" அப்படின்னு முத்து கேட்க, "அவங்க கொஞ்ச நாளாவே எனக்கு ஃபோன் பண்ணி ஐடியாலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "என்ன ஐடியாங்கிறாரு முத்து?" "அவங்க ஒருத்தர லவ் பண்றாங்களாம். அதுக்காக என்கிட்ட அடிக்கடி ஐடியா கேட்பாங்க. என்ன லவ் அட்வைசர்ன்னு அவங்களே சொல்லுவாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "ஓஹோ! லவ் அட்வைசரா? இது எத்தன நாளான்னு?" முத்து கேக்குறாரு. "கொஞ்ச நாளாவே இது ஓடிட்டு இருக்குன்னு" மீனா சொல்ல, "ஏன் மீனா? முருகனுக்கு நான் ஐடியா குடுத்தா மட்டும் என்னைய நீ திட்டுற. இப்ப நீ மட்டும் அத பண்றேன்னு" முத்து கேட்க, "நான் ஒண்ணும் கல்யாணம் ஆனவங்க பின்னாடிலாம் போக சொல்லி ஐடியா குடுக்கல." அப்படின்னு முத்துவ மொக்க பண்ணிடுறாங்க மீனா. "சரி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீ மட்டும் கரெக்ட்டா ஐடியா குடுத்துருவியா?" அப்படின்னு முத்து கேட்க, "நான் சரியா ஐடியா குடுக்க போய் தான் இன்னைக்கு அவங்க லவ் ஓகே ஆயிருக்கு." அப்படின்னு மீனா சொல்ல, "ஓஹோ! அந்த சவுண்ட் பார்ட்டிய கூடவா ஒருத்தன் லவ் பண்றான்? இதுக்கு ஓவர் வாயாச்சே. நக்கலா பேசுமேன்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே, "உங்கள விடவா?" அப்படின்னு மீனா கேட்க, திடுக்குன்னு பார்க்குறாரு முத்து. "அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க." அப்படின்னு மீனா சொல்ல, உனக்கு பார்க்குறவங்க எல்லாமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போகுதாமா?" அப்படின்னு முத்து கேட்க, "அதெல்லாம் தெரியல. கொஞ்ச நாள் லவ் பண்ணி பேசி பழகி பார்க்கணும்னு சொல்றாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "ஓ! அதான் பழகும்போது அந்த பையன் ஓடி போயிருவானே?" அப்படின்னு முத்து ரொம்பவே நக்கலா சொல்ல, "ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?"
அவங்களுக்கு கல்யாணம்னு நமக்கு சந்தோஷம் தானேங்கிறாங்க மீனா. எப்படியோங்கிற முத்து நினைச்சுக்கிட்டா மாதிரி, ஆமா அந்த பொண்ணு பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே? அதுகிட்ட ஐடியா கேட்காம ஏன் உன்கிட்ட கேக்குது? அப்படின்னு முத்து கேட்க, அவங்களுக்கு நம்ம 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியுதாம். நம்மள மாதிரி அவங்களும் ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாம். அதுக்காக தான் என்கிட்ட ஐடியா கேட்டாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அது நம்ம மேல கண்ணு வச்சிட்டு இருக்குதா? அப்படின்னு முத்து பதறி போய் கேட்க, ஏங்க நல்ல விதமா தானே சொல்றாங்க. அப்படின்னு மீனா கேட்க, ஏதோ ஒண்ணு. ஆனா நான் முருகனுக்கு ஐடியா குடுத்து ஏடா கூடமா மாட்டுன மாதிரி இல்லாம, இதுக்கும் ஏதாவது ஆயிட போகுதுங்கிறாரு முத்து. நான் ஒண்ணும் உங்கள மாரி அவசரப்பட்டு எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் அறிவோடு தான் யோசிப்பேன். உங்க அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. அப்படின்னு மீனா ஜாலியா சொல்ல, முத்து கொஞ்சம் கோவிச்சுட்டு கம்முனு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. பாக்குற மீனா பதறி போய், அச்சச்சோ! ஏங்க சாரிங்க. நான் சும்மா சாதாரணமா தான் சொன்னேன். அப்படின்னு வந்து முத்துக்கிட்ட நின்னு சொல்ல, பரவால்ல பரவால்லங்கிறாரு அவரு. யாரோ சொன்னாங்க, நாம என்னதான் பெரிய பெரிய விஷயம் பண்ணுனாலும், பொண்டாட்டிகிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு. கரெக்ட்டா தான் இருக்குன்னு சலிப்பா சொல்றாரு முத்து. உடனே பதறி போற மீனா, ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. சாரி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படின்னு அவரோட முகத்த தன்னோட கையால தொட்டு திருப்ப, அவரு முடியாதுங்கிற மாரி திரும்பிக்கிறாரு. ஏங்க, என்னங்க இது கூடவா உங்களுக்கு புரியலன்னு மீனா கேட்க, ஆமா புரியல. நான் தான் முட்டாளாச்சே. அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க தான் உலகத்திலேயே பெரிய புத்திசாலி. அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்படின்னு முத்து இன்னும் கோவத்துல தான் இருக்காரு. சாரிங்க. சாரி. எங்க சிரிங்க. அப்படின்னு அவங்க 2 கன்னத்தையும் புடிச்சு சிரிக்க வைக்க ட்ரை பண்றாங்க மீனா. முத்து முடியாதுன்னு தலையசைச்சு பிடிவாதம் பிடிக்க சிரிங்கங்கிறேன்லன்னு ட்ரை பண்ற மீனா. கடைசியில கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் மீனா மீனா வேணாம் மீனா வேணாம் மீனா. சொல்றத கேளு வேண்டாம். அப்படிங்கிற முத்து ஒரு கட்டத்துல மீனாவோட இடுப்புல கிச்சு கிச்சு மூட்ட அவங்க எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் மீனா ஓடாத நில்லு. நில்லுங்கிறேன்ல. மாட்னியா மாட்னியா? அப்படின்னு தொரத்தி தொரத்தி அவங்க இடுப்புல கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்காரு முத்து. மறுநாள் பொழுது விடியுது. ரவி பாத்ரூம்ல இருந்து வர ஸ்ருதி, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா எப்படி இருக்க? ஓகேடி. நான் ஃபர்ஸ்ட் என் கோ சிஸ்டர் கிட்ட பேசுறேன். வில் லெட் யூ நோ. டெஃபினிட்டா நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரி ஓகே. நான் பேசிட்டு கூப்பிடுறேன். அப்படிங்கிற ஸ்ருதி போனை வச்சுட்டு, ஏய் ரவி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மறந்தே போயிட்டேன். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன விஷயம்னு ரவி கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு ஸ்ருதி சொல்ல, யாரு ரூபாவா? அப்படின்னு ரவி கேஷுவலா கேட்டுட திக்குன்னு பாக்குற ஸ்ருதி, என்ன நீ அவ பேரு சொல்ற? அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்க, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவதானே, அதான் சொன்னேன். அப்படின்னு ரவி சொல்ல, ஓ நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதுல ஏன் சடனா அவ பேர் வருது உனக்கு? அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏய் என்னது இது? அன்னைக்கு அப்படிதான் உன் ஃப்ரெண்டு பேரை மறந்துட்டேன்னு கேட்டு என்கிட்ட சண்டை போட்ட. இன்னைக்கு பேரை சொன்னாலும் கேள்வி கேக்குற? உலகத்திலேயே இருக்கிறதுலயே கஷ்டமான போஸ்ட் எது தெரியுமா? இந்த ஹஸ்பண்ட் போஸ்ட் தான். எப்படி பேசினாலும் ஒரு லாக் வச்சா நான் என்னதான் பேசுறது? அப்படின்னு ரவி சீரியஸா கேட்க, ஸ்ருதியும் செம்ம சீரியஸா ரவி அடிக்க துரத்துறாங்க. ஏய் 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 இரு டென்ஷன் ஆகாத. அப்படின்னு ரவி கெஞ்சிட்டு நிக்க, இது வேற ஃப்ரெண்டுங்கிறாங்க ஸ்ருதி. அது யாரு? நான் பாத்திருக்கனா? அப்படின்னு ரவி கேட்க, சரியா பஞ்ச் கொடுக்கறதுக்கு ரவி முகத்துக்கு முன்னாடி கைய கொண்டு வராங்க ஸ்ருதி. தடுத்து புடிச்சிடுற ரவி. சரி என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் மேக்கப் போட யாராவது ஆள் இருக்காங்களான்னு கேக்குறா. நான் என் ஃபேமிலிலயே இருக்காங்க. கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். இப்போ ரோகிணி கிட்ட கேட்கவான்னு ஸ்ருதி சொல்ல, சொல்லு. எதுக்கு என்கிட்ட கேக்குறேங்கிறாரு ரவி. இல்ல ஆன்ட்டி வந்து ரோகிணிய ஷோரூம்க்கு போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் இந்த மேட்டர சொல்லி அப்புறம் ஆன்ட்டி என்கிட்ட கோவிச்சிட்டு சண்டைக்கு வந்துட போறாங்க. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கரெக்ட் தான். அம்மா வேற இப்ப ரோஹிணி அண்ணி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. மேலேயும் கோவப்பட சான்ஸ் இருக்குன்னு ரவி சொல்ல, அப்ப சரி நான் கண்டிப்பா ரோஹிணி கிட்ட சொல்லதான் போறேன். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அம்மா கோச்சுப்பாங்களான்னு கேட்ட? அப்படின்னு ரவி கேட்க, அவங்க கோச்சிக்கிட்டா கோச்சுக்கிட்டோம். நான் நினைக்கிறது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். நான் ரோஹிணிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன். இதுக்கு ஆன்ட்டி என் மேல கோச்சிட்டா நான் ஒன்னும் பண்ண முடியாது. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரி அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டேன்னு தலையை பிச்சிட்டு நிக்கிறாரு ரவி. நீயே போய் சொல்ல வேண்டியதானே? நீ தானே அம்மா கோச்சுப்பாங்களான்னு கேட்ட? அப்படின்னு ரவி கேட்க, ஆமா கேட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறத செக் பண்றதுக்காக கேட்டேன். இதுல என்ன இருக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப ஃப்ளவர் ஆர்டர் யாராவது என்கிட்ட கேட்டா, நான் மீனா கிட்ட சொல்ல போறேன். அதே மாதிரி ஏன் ப்ரொஃபஷன் சம்பந்தமா ஒரு வேலை வருதுன்னு வையேன். ஏதோ ஒரு சீரியல் இல்ல ஆட் டப்பிங் இதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சா தெரிய வாய்ப்பில்ல. பட்
தெரிஞ்சா அவங்க என்கிட்ட தானே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கவங்க சம்மந்தப்பட்ட வேலைய அவங்கவங்க கிட்ட தானே போய் சொல்ல முடியும். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "என்னாச்சு உனக்கு? நீ ஏன் கேள்வி கேட்கிற? நீ ஏன் பதில் சொல்ற?" அப்படின்னு ரவி சொல்ல, "நீ எதுக்கு உங்க அம்மா கோவிச்சுப்பாங்கன்னு சொன்ன? நான் சொன்ன பதில தானே நீயும் சொல்லியிருக்கணும். ரோகிணியோட ஜாப் தானே இது. நீ ஏன் சொல்லு ஒண்ணும் தப்பில்ல." அப்படின்னு தானே நீ சொல்லியிருக்கணும். நீயும் மனோஜ் மாரி உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு இருக்கிற? அப்படின்னு ஸ்ருதி பெரிய வம்புக்கு ரெடி பண்ண, நான் ஒண்ணும் அப்படிலாம் பயந்துட்டு இருக்கல. தேவையில்லாத ப்ராப்ளம் வேணாமேன்னு நினைச்சேன். அப்படின்னு ரவி சொல்ல, "உங்க அம்மா ரோகிணிய மனோஜோட ஷோரூம்க்கு வேணா போக வேணான்னு சொல்லலாம். ஆனா ரோகிணியோட வேலைய அவங்க செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. அதனால இத நான் ரோகிணி கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஆன்ட்டி என் மேல கோவிச்சிட்டா கோவிச்சுக்கிட்டு போடா." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "அம்மா தாயே நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் எதுவும் சொல்லல." அப்படின்னு ரவி ஜகா வாங்கிட, "நான் சொல்ல தான் போறேன்." ஓகேவான்னு ஸ்ருதி கேட்க, "சரி சொல்லு. ஆனா ரோகிணி அன்னிக்கு மட்டும் தெரியற மாரி முதல்ல சொல்லு." அப்படின்னு ரவி சொல்ல, "எதுக்கு? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு ரவி, நம்ம லைஃப்ல நாம கரெக்ட்டா இருக்கோம். யார் வேலையும் கெடுக்கல, யார் லைஃபையும் நாம கெடுக்கல. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஏன் இதுலலாம் பயந்துகிட்டு? அதனால நான் போய் சொல்லுவேன். யார் யார் கேட்கறாங்களோ கேட்கட்டும். இதுக்காக ரோகிணிய தனியாலாம் கூட்டிட்டு போய் சொல்ல முடியாது." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "சரிம்மா, நீ அப்படியே போய் சொல்லுமா." என்ன ஆள விடு தாயேங்கிற மாரி ஒரு பெரிய கும்பிடா போடுறாரு ரவி. எப்படின்னாலும் நீ தான் சரண்டர் ஆகணும் பாத்தியாங்கிற மாரி ஸ்ருதி சிரிச்சிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவுல முத்துவும் செல்வமும் ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சரியா அந்த வழியா வர்ற அருண் சீதாவை கூட்டிட்டு வர்றாரு. இறங்கி நிக்கிற சீதா, "நான் வேற கடைக்கு போகணும். எங்க ஏரியால யாராவது பார்த்தா உடனே எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாங்க." அப்படின்னு சொல்ல, "சொன்னா என்ன இப்போ? லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்ல வேண்டியதுதான்." அப்படின்னு அருண் சொல்லிட்டு சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அந்த கடையில சாப்பிட்டு எழுந்து வர்ற முத்து சரியா இவங்கள பாத்துடுறாரு. அருண் முதுக காட்டி பேசிக்கிட்டு இருக்க, யாரா இருக்குன்ற மாரி பாத்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.